சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கூட்டம் 25 லட்சம் மக்கள் அங்கே கூட்டி காதேஸ் பர்னேயா அப்படின்னு சொல்ல, பர்னாயில் உள்ள காதேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு. அங்கே காதேஸ்லேருந்து எட்டி பார்த்தா கானான் தேசம் தெரியும். எந்த ஊர்லேருந்து எட்டி பார்த்தா? காதேஸ் பர்னேயாவிலேருந்து எட்டி பார்த்தா கானான் தேசம் தெரியும். இப்போ கானான் தேசத்தில் போய் நம்ம இதை வெற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வேவுக்காரர்கள் தூதர்களை அனுப்புகிறார். எத்தனை தூதர்கள் அனுப்புனார்? ஆமாம், எத்தனை தூதர்கள்? கோத்திரத்துக்கு ஒன்றுன்னு தேர்ந்தெடுக்கிறார். 12 தூதர்களை எடுக்கிறார். 12 தூதர்கள் அனுப்புகிறார். அனுப்புனவங்க போய் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? அங்கேருந்து திராட்சை பழம் அதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. நல்ல பழங்களை கொண்டு வந்து துர்ச்செய்திகளை கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க? 10 பேர் அழுதாட்டாங்க. ஆனால் எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க? என்னைய 12ல் 10 போனால் 2 தானே அப்படின்னு இல்லை, 2. யாராரு? காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், சரி நீங்கள் இப்போ ரெடி ஆகலை, இன்னும் உங்களுக்கு ஒன்றும் புரியலை, அதனால் இன்னும் ஒரு 40 நாளில் கடக்க வேண்டிய ஒரு 40 வருஷம் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த சில நேரம் வந்து இந்த ஜிபியை சுற்ற விட்டுரும்ல, அது மாதிரி சுற்ற விட்டுட்டாங்க. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள். எது மட்டும் சுற்றி தெரிந்தார்கள்? எவ்வளோ நாள் சுற்றி தெரிந்தாங்க? 40 வருஷம் சொல்லாண்ட. எத்தனை நாள் வரைக்கும்? 19 வயசுக்கு மேலே இருந்தவங்க எல்லாரும் மண்டையை போடுற வரைக்கும் சுற்றி இருந்தார்கள். வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட ஒரு சந்ததி, அதாவது ஒரு தலைமுறை முழுவதுமாக வச்சு. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்தினால கர்த்தர் வாக்குத்தத்தம், ஏன்னா அது ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிட்டாரு, நான் வந்து மாற மாட்டேன்னு சொன்னார், நீ போ அப்படிங்கிறாரு. போகாதனால அவங்களுடைய அவிசுவாசத்தினால 19ற்கு மேற்பட்ட அனைவரும் மரித்து போக மட்டுமாக அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் 2 பேருடைய கர்த்தர் 2 பேரும் மேலே வைத்திருந்த கிருபை என்னென்னா, அவர்கள் 2 பேருமே மாத்திரமே அந்த வெளியில் வந்தவர்களில் இன்னும் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் காலேபு யோசுவா காலேபு. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்ப மறுபடியுமாக சுற்றி திரிந்துட்டு மோவாப் சமவெளி அது வரைக்கும் கொண்டு வர்றார். இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து இந்த காதேஸ் பர்னியா இருக்கும், மோவாப் சமவெளி கொஞ்சம் அப்படி அந்த சைடில் போயிருக்கும். அப்படி பார்த்துருப்பார். இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளில் காட்டுவோம் அப்படின்னு அடுத்த ஆங்கிளில் காட்டியிருக்காரு. மோவாப் சமவெளி வரும்போது, சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை உங்களுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் மறுபடியும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறாரு எல்லாத்தையும்? கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும். ஏன்னா இல்லை, அடுத்த தலைமுறை வந்துருச்சு, தலைமுறை ஒழுங்காக சொல்லியிருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம ஒரு தடவை சொல்லி வச்சுருவோம்.